2 பேதுரு புத்தகத்தை தியானித்து வருகிறோம். என்னுடைய கடந்த செய்தியிலே நாம் 2 பேதுரு முதல் அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்து வந்தோம். இன்றைய தினத்தில் நாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். 2 பேதுரு புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் என்று நாம் தியானித்தோம். வேதாகமத்தில் எல்லா புத்தகங்களும் மிக முக்கியமான புத்தகங்கள் தான். இதில் ஏன் ரொம்ப நம்ம முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய வாழ்நாளின் கடைசி பகுதிகளில் கடைசியாக மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய செய்திகளை நாம் இங்கே படிப்போம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும், ஒரு புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அநேக காரியங்களை யோசிப்போம். வேதாகமத்தில் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று யோசிப்போம். ஆனால் இதுதான் உங்களுடைய கடைசி செய்தி, அதற்கு அடுத்து நீங்கள் மரிக்கப் போகிறீர்கள் என்று பேதுருவிடத்திலே சொன்னார். இதுதான் உன்னுடைய கடைசி புத்தகம், இதற்கு அடுத்து நீ உடனே மரிக்கப் போகிறாய் என்று பேதுருவிடத்திலே சொன்னால் அவர் எதை எழுதுவார்? தட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை கர்த்தர் நம்மிடத்திலே நீ கேட்கக்கூடிய இந்த தெய்வ செய்தி தான் கடைசி செய்தின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தெய்வ செய்திக்காக சந்தோஷப்படுவோமா? இந்த செய்தியை கேட்டு இதில் இருக்கக்கூடிய ஏதாவது 2 சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாவது நம்ம என்ன பண்ணிடலாம், மனம் திரும்பிடலான்னு ஒரு வெறி வரும் நமக்கு. அதே போல் இவருக்கு கடைசி வாய்ப்பாக இருக்கிறது இந்த மக்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுவதற்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நாம் முதல் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது பேதுருவினுடைய மைய கருத்து என்ன? நாம் இடராதிருப்பது எப்படி? கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, கிறிஸ்துவை அறிந்த மக்கள் எப்படி கனியற்றவர்களாக இருக்கக்கூடாது? புரிகிறதா? கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கனியற்றவர்களாக இல்லாமல் இருப்பது எப்படி? கிறிஸ்துவை அறிந்து விட்டாலே நாம் கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோமா? இல்லை. கிறிஸ்துவை அறிந்த அநேகர் எப்படி இருக்கிறார்கள்? கனியற்றவர்களாக இருக்கிறார்கள். That doesn't mean that they don't know Christ. கிறிஸ்துவை பற்றி தெரியாது, இல்லை கிறிஸ்தவத்தை தெரியாது என்று அல்ல. they know God. கர்த்தரை நன்றாக தெரியும். கிறிஸ்துவை அறிந்தும் அவர்கள் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது? கனியற்றவர்களாக, கண் சொருகி போன குருடர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. யாரு? கிறிஸ்துவனுடைய செல்ல பிள்ளைகள். கடைசி வரைக்கும் எப்படி இருப்பாங்க? பிள்ளைகளாகவே, குழந்தைகளாகவே இருக்கக்கூடிய, இல்லை, நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இடரல்களை தவிர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் பேதுரு அதற்கு என்னென்ன அறிவுரைகளை அவர்கள் சொல்லுகிறார் என்பதை நாம் முதல் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். எந்த அளவு நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார்? உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது போலவே உங்களுடைய போதகர்களை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் நான் உங்களுடைய போதகர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்கிறேன் அப்படின்னா, நியாயத்துக்கு என்ன சொல்லியிருக்கணும்? கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படி தான் படிப்பாங்க. நம்ம யாருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்? கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கள் போதகர் நல்ல போதகர், ஒரு பயனும் இருக்காது இந்த வசனத்தினால. புரிகிறதா நான் என்ன சொல்ல வருகிறேன்? வசனம் என்ன சொல்கிறது? கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாருமே எப்படி தான் வாசிக்கிறாங்க? எங்கள் போதகரை பற்றி பேசலை, கள்ள போதகரை பற்றி பேசுதுன்னு தான் எல்லாரும் படிப்பாங்க. யெகோவா சாட்சிகள் கூட அப்படி தான் படிப்பாங்க. என்ன படிப்பாங்க? நம்ம பாஸ்டரை விட்டுருவோம், அதுக்காக நீங்கள் இப்போ எல்லாருமே உங்கள் ஃபோக்கஸை சாலமன் பிரதர் மேலே திருப்புங்க, நான் சொல்ல வரல. ஆனால் நாம் கேட்கக்கூடிய சத்தியம் யாரிடத்தில் இருந்தாலும் கூட அவரை நாம் எந்த அளவு நாம் நிதானிக்க வேண்டும்? ஒருவேளை நாம் பேசக்கூடியவராக இருந்தால் நம்மை குறித்து நாம் எந்த அளவு நிதானமாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை
பேதுரு இங்கே வலியுறுத்துகிறார். நமக்கு தெரியும் எந்தெந்த சபை நல்ல சபை அல்ல என்று நமக்கு தெரியும். சரியான சபை அல்ல என்று தெரியும். கேட்டால் உடனே சில சபையெல்லாம் குறிப்பிடுவோம். அந்த சபை நல்ல சபை இல்லை, சரியான சத்தியத்தை போதிக்கவில்லை என்றால் அதற்கு முக்கிய காரணம் யார்? கட்டிடமாக போதிக்குது, செவரா பேசுது? இல்லை, போதகர்கள் தான் பேசுகிறார்கள். அப்போ எந்தெந்த போதகர்கள் நல்ல போதகர்கள் அல்ல அப்படின்னு சொன்னால் மட்டும் நமக்கு தெரியாது. யாரையுமே சொல்லக்கூடாது பிரதர். எந்த மனிதரையும் நம்ம என்ன சொல்லக்கூடாது? கள்ள போதகர், தவறான போதகர் என்று சொல்லிவிடவே கூடாது. கர்த்தர் அடித்து விடுவார். அது நம் வேலை அல்ல. அதை கர்த்தர் பார்த்து இல்லை. பேதுருடைய கடைசி முக்கியமான செய்தியை he is identifying who is the wrong preacher, false teacher. யார் தவறான கள்ள போதகன் என்பதை அடையாளம் காண்பிப்பதே அவருடைய கடைசி முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் நாம் கள்ள போதகர்களை அடையாளம் காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் யாருமே கள்ள போதகர் இல்லை அப்படின்ட்டு இருப்போம். ஏன்னா எல்லாருமே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள். எல்லாரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவங்களுடைய ட்ரெஸ்ஸினுடைய தொங்கல்களை கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தொற்றக்கூடாதா? ஆனால் பேதுரு என்ற அளவுக்கு சொல்கிறாரு பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். 2 வார்த்தை, இருந்தார்கள், இருப்பார்கள். என்ன சொல்ல வருகிறார்? கள்ள போதகர்னு ஒரு கூட்டம் புதுசாக வந்துடலாம் கிடையாது. அவங்க எங்கே இருந்திருக்காங்க? ஆமாம், கடவுள் இருக்க காலத்திலிருந்து பிசாசு இருக்கிற மாதிரி, அதாவது மனுஷனை பொறுத்தளவு நல்ல போதகர்கள் இருக்கக்கூடிய காலத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டிலிருந்து கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதை போலவே இப்பொழுதும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். கன்ஃபார்மாக அவங்க இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க அதிகமாக இருப்பாங்களா கம்மியாக இருப்பாங்களா? கள்ள போதகர்கள் ரொம்ப அதிகம், எக்கச்சக்கம் பிரதர். நீங்கள் கூட ஒரு ஆளாக இருக்கலாம். கள்ள போதகர்கள் அதிகம். கிறிஸ்துவும் அதைத்தான் சொன்னார். மத்தேயு 24:11 வாசிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். பேதுரு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாரு, கள்ள போதகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கிறிஸ்து என்ன அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாரு? அவங்க நிறைய இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய வஞ்சிப்பாங்க. நல்ல போதகர்களை நம்புகிற கிறிஸ்தவர்களை விட கள்ள போதகர்களை நம்புகிற கிறிஸ்தவர்கள் அதிகம். நல்ல போதகர்கள் ஆதாயப்படுத்தக்கூடிய மனிதர்களை விட கள்ள போதகர்கள் கவிழ்க்கக்கூடிய மக்கள் அதிகம். இதுதான் இந்த உலகத்தின் உண்மை தீர்க்க தரிசனம். கிறிஸ்தவர்கள் சபைக்கு வராமல் நரகத்துக்கு போவதை விட சபைக்கு வந்து நரகத்தில் போகக்கூடியவர்கள் தான் அதிகம். நரகத்துக்கு போகக்கூடிய அநேகர் எது வழியாக போகிறாங்க? சபையின் வழியாக போகிறார்கள் கிறிஸ்தவர்கள். அதாவது புரிகிற பாஷையில் சொல்கிறேன், கிறிஸ்தவர் கூட்டத்தில் 2 கூட்டம். சபைக்கு போகக்கூடிய கிறிஸ்தவர்கள், சபைக்கே நான் போக மாட்டேங்க, ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. சபைக்கு போகக்கூடிய கிறிஸ்தவர்கள். இப்போ நரகத்தில் சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எஸ், அதாவது கிறிஸ்தவங்கன்னா பேர் நேம்லி கிறிஸ்டியன்ஸ். அப்போ இந்த பெயர் கிறிஸ்தவர்கள், ஆனால் அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. பெயர் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் சர்ச்சுக்கு போவாங்க. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க? சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. இப்போ பாருங்க, இப்போ சர்ச்சுக்கு போன பெயர் கிறிஸ்தவர்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பாங்களா? சர்ச்சுக்கே போகாத பெயர் கிறிஸ்தவர்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பார்களா? இப்போ அதான் பெயர் கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டேன். சர்ச்சு வழியாக தான்
நரகத்துக்கு போகக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகமாக, பெயர் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள். என்ன காரணம்? தவறான உபதேசம், தவறான வாழ்வு, தவறான போதகர்கள். இதுவரைக்கும் புரிஞ்சிருச்சா? அப்போ எந்த அளவு இது முக்கியம்? அதான் கிறிஸ்து சொல்றார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அல்லாஹு அப்புறம் சொல்லுவாங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்க? இவரே மையான கிறிஸ்து, தேவன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவர்கள் அநேகரை வஞ்சிப்பார்கள். யோவான் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். எஸ், யோவானும் ஒரு காரியத்தை ஒப்புக்கொள்கிறார். உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால், அந்த சபையின் ஆரம்ப காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் மிக அதிகம், அவர்கள் தோன்றி இருக்கிறார்கள். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். உன் கண்ணில் இருக்கக்கூடிய உக்கரத்தை எடுத்து முதல்ல போடு. இல்லை, அதெல்லாம் சொல்லலை. தோஸ் திங்ஸ் ஆர் ட்ரூ. நம்முடைய கண்களில் இருக்க உத்தரத்தை எடுத்து போட வேண்டும் என்பது உண்மை. நம்முடைய குற்றம் குறைகளை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்பது உண்மை. அதே வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே யோவான் சொல்லுகிறார்? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அநேகர் இருப்பார்கள், எல்லாரையும் நீங்கள் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்து அறியுங்கள். You have to test it. ஸோ அதைத்தான் இங்கே பேதுரு செய்ய வருகிறார். சபைக்கு வெளியிலிருந்து யாரும் நம்மளை பிடிச்சிட்டு போகிறதில்ல. சபைக்குள்ளே வந்து தான் அந்த ஓநாய்கள் நம்ம என்ன செய்யும்? பிடிக்கும். கிறிஸ்துவின் பெயரில் தான் வருவார்கள், வேதாகமத்தை தான் கொண்டு வருவார்கள். கள்ள உபதேசத்தின் மூலமாக அவர்கள் நம்மை அழிவுக்கு இட்டு செல்லுவார்கள். ஸோ அந்த மக்களை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை சோதித்து அறிய வேண்டும். எப்படி நாம் சோதித்து அறியலாம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாட் ஆர் த சைன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ்? கள்ள உபதேசிகளின் அடையாளங்கள் என்ன? கடைசியாக நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையான சில பாடங்களை நாம் கற்க இருக்கிறோம். முதல் அடையாளம் நாம் வாசித்த வசனத்தில் இப்படியாக வருகிறது: கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருப்பார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி. இதை நான் ஃபஸ்ட்டு சைனாக வச்சுக்கிட்டேன். கள்ள போதகர்களுடைய முதல் அடையாளம் என்ன? கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி. இதில் தந்திரமாய்ங்கிற வார்த்தையை நாம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். தட் இஸ் த ஃபஸ்ட்டு சைன். அதாவது அவர்கள் கள்ள உபதேசங்களை கொண்டு வருவார்கள் என்பதை விட அந்த கள்ள உபதேசம் என்றே தெரியாத அளவுதான் அவர்கள் கொண்டு வருவார்கள். தட் இஸ் த பாயிண்ட். பிரதர், இதுதான் பாய்சன், இதை நீங்கள் சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். இது உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் பிரியாணின்னு சொன்னால் அதுவும் பாய்சன் தான், எனக்கு அவ்வளோ இல்லை. ஸோ பாய்சனை நேரடியாக கொடுப்பதன் மூலமாக நம்ம யாருமே அது பக்கத்தில் வரமாட்டாங்க. அதை சில உண்மையோடு நன்மையோடு நாம் விரும்பத்தக்கதாக அந்த நஞ்சை கலந்து கொடுத்தால் நாம் என்ன பண்ணுவோம்? எந்த கவலையும் இல்லாமல் தந்திரமாய் அவர்கள் நுழைய பண்ணி. பாருங்க, அநேகர் அவர்களை விசுவாசித்தாலும் கூட அவர்களுடைய தந்திரத்தை அநேகரால் கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் உண்மை. அந்த அளவு தந்திரம், சீக்ரெட்லி கள்ள உபதேசங்கள் நம்ம எல்லாருமே சொல்கிறோம், அவங்க ரொம்ப அதிகம்னு நம்ம சொல்கிறோம். அதிகமான உபதேசங்கள் கள்ள உபதேசங்களாக இருக்கிறது, வேதாகம உபதேசங்கள் அதிகமாக இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதிகமான ஜனங்களுக்கு அது தெரியவே தெரியாது.
ஒரு ஆனால் அந்த செய்தியை எடுக்கும் பொழுது நான் ஒரு முடிவு பண்ணேன், எந்த கள்ளப்போதகர் பேரையும் சொல்லிடக்கூடாது. ஏதாவது ஒரு கள்ளப்போதகரை சொல்லி உங்களுடைய இருதயத்தை நான் கஷ்டப்படுத்தி, பிரதர் கள்ள உபதேசி பேரை சொன்னால் நாங்கள் ஏன் கஷ்டப்பட போகிறோம், நீங்கள் ஒரு நியாயமான கேள்வியை கேட்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. ஸோ அதனால் நீங்கள் வருத்தப்படாத சில கள்ள உபதேசிகள் பேரை மட்டும் நான் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய கள்ள உபதேசி பேர் உங்களை என்ன பண்ணாது, வருத்தப்படாது. ஏன்னா உங்களுக்கு அவரை பற்றி அந்தளவுக்கு தெரியாது, கவலை கிடையாது. எங்கள் ஐயாவை சொன்னீங்கன்னா தான் டென்ஷன் ஆவேன். நீங்கள் ஏதோ ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐயாவை சொன்னீங்கன்னா, யூரோப்பில் இருக்க சொன்னீங்கன்னா பிரச்சனை கிடையாதுன்ட்டு நானும் அதை புரிந்து கொண்டு டீலிங் ஓகேவா, இல்லை உங்கள் நம்மளுடைய ஐயாக்களை சொல்லலாமா? வில்லியம் மரியம் பிரண்ணாம், யாருக்காவது கவலைப்படுறீங்களா? மிக தந்திரமாக கள்ள உபதேசங்களை நுழைய பண்ணார். அவருடைய கள்ள உபதேசங்கள் என்னென்னு சொல்கிறேன். வில்லியம் மரியம் பிரண்ணாம், அவரை பற்றி எனக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவரை நம்ம ஐயா எந்த ஐயா கனெக்ட் பண்ணார்னு கடைசி நான் சொல்ல மாட்டேன். வர்றாங்களான்னு பாரு. ஆனால் நீங்கள் என்னை நம்பலாம், பேசிகிட்டே இருக்கும்போது உளறிடுவேன். ஓகே, இந்த வில்லியம் மரியம் பிரண்ணாம் என்ன பண்ணார் அப்படின்னா, திரித்துவம் உண்மை கிடையாது, ட்ரினிட்டி உண்மையான உபதேசம் கிடையாது, ஒருத்துவம் தான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, பிதா தான் குமாரன், குமாரன் தான் பிதா, கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர், எல்லாரும் ஒரே நபர் தான், 3 நபர்கள் அல்ல என்று போதிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் யார், வில்லியம் மரியம். ட்ரினிட்டிலே நமக்கு ட்ரினிட்டியை பற்றி என்னென்னே தெரியாட்டி கூட ஒருத்தர் ட்ரினிட்டியை தப்பாக பேசிட்டாருன்னு நம்ம ஒத்துக்கிட மாட்டோம், ரைட்டா? ஸோ ஆனால் இவர் லிட்ரலாகவே ட்ரினிட்டியை பற்றி என்ன பண்ணுறாரு, இவர் தவறாகத்தான் போதிக்கிறார். திரித்துவம் சரியான உபதேசம் அல்ல, ஒருத்துவம் தான் சரியான உபதேசம் என்று யார் சொல்கிறார், வில்லியம் மரியம் பிரண்ணாம் சொல்கிறார். அடுத்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஆண்டவரை மறுதளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை. அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஏவாள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டார்கள். எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள் என்றால், சாத்தானோடு தவறான பாலுறவு கொண்டு விட்டார்கள் என்ற அளவு போதிக்கிறார். அதில் உருவான சந்ததி தான் நம்ம காயினுடைய சந்ததி, நரகத்துக்கு போகக்கூடிய சந்ததி எல்லாமே அந்த வழியாகத்தான் வருகிறார்கள் என்ற அளவு அவர் போதித்தார். ஸோ பைபிளை பயங்கர டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியாக வந்த எலைஜா தீர்க்கதரிசி நான் தான் சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன் என்று அநேக நடக்காத தீர்க்க தரிசனங்களை சொன்னார். யாரு? வில்லியம் பிரண்ணாம்னு சொல்கிறேன். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்ன நிறைய பொய்யான உபதேசங்கள். பெண்களை குறித்து சரி நிறைய தவறான உபதேசங்கள். பெண்கள் முடி வெட்டினால், ஹேர் கட் பண்ணாலே அவங்க பரலோகம் போகிறது கொஞ்சம் சந்தேகம்தான். பெண்கள் அப்படின்னு அவங்கள குறித்து அதிகமாக சொன்னார். டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆண்கள் வேறு திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் டிவோர்ஸ் ஆன பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, மறு திருமணம் செய்யக்கூடாது. நியாயமான காரணத்திற்காக, ஒரே ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு மட்டும் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, ஆண்கள் வேறு திருமணம் செய்யலாம், ஆனால் பெண்கள் வேறு திருமணம் செய்யக்கூடாது. பிரதர் யார் பிரதர் கள்ள உபதேசின்னு சொன்னால், எஸ் அவர் கள்ள உபதேசி. இப்போ நிறைய தவறான உபதேசங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இவரை பெரும் கூட்டம் அவரை பின்பற்றுகிறார்கள். எந்த அளவு கூட்டம் அவரை பின்பற்றுகிறார்கள் என்றால், திரித்துவ உபதேசத்தை நம்பக்கூடிய மக்களும் வில்லியம் பிரண்ணாம் மக்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய போதகரான, ஸ்தாபகத்தின் தலைவரான, பாடல்கள் அருமையாக பாடக்கூடிய ஐயா அவர் சொல்கிறாரு, வில்லியம் பிரண்ணாம் மாதிரி ஒரு தேவ மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. அவர் என்ன ஒரு ஒரு ஆவிக்குரிய நல்ல வாழ்க்கைக்குள்ளே நடத்தினதே அவர் தான். அது பயங்கரமான தேவ மனுஷன் யூடியூப்பில் இருக்கு, எப்படியோ அதை டெலீட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. Brother William Branham, a man used by God mightily. So,
he used to tell me how God used him. So that was the time. There was a turning point in my ministry. வில்லியம் பிரணாமை நம்பக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீங்கள் தவறான உபதேசத்தை நம்புகிறீர்கள் என்று சொன்னால் பாருங்கள், உங்கள் ஐயாவே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார். வில்லியம் பிரணாம் மாதிரி ஒரு தேவ மனுஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மக்கள், இவங்கள் யாராவது ஒருத்தர் இந்த வில்லியம் பிரணாம் மிக நல்ல உயர்வான போதகர்னு சொல்லும் பொழுது பெரும்பாலான பெரும் கூட்டம் அவரை நம்புகிறது. அவருடைய அதிகமான செய்திகள் எழுத்து வடிவிலே டிரான்ஸ்கிரிப்டடாக என்ன பண்ணுது இருக்குது, டிரான்ஸ்லேட்டடாக இருக்குது. அந்த அளவு அவரை மக்கள் அதிகமான நபர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், கள்ள போதகர்கள் தந்திரமாய் தங்களுடைய உபதேசங்களை சபைகளிலே நுழைய பண்ணி அநேகர் அந்த கள்ள போதகர்களை நம்புகிறார்கள். அவர்களுடைய தந்திரங்களை இங்கே பெரும்பாலான தலைமை போதகர்களுக்கே என்ன பண்ணலை, தெரியலை. ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்களான்னு தெரியலை. இந்த அளவு கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்க, இவங்க தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். we cannot know that. இரண்டாவது குறிப்பு, கள்ள போதகர்களுடைய தந்திரம். இரண்டாம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை படிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படி கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள்னு படிக்கிறோம் இல்லையா? யார்கிட்டையாவது ஆங்கில பைபிள் இருக்கா? நீங்கள் 2:1 படிங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? பட். அங்கே இருக்கா? பட். என்கேஜேவிலே இருக்கா? பரவாயில்ல. முதல் வார்த்தை என்ன வருகிறது? பட். கிரீக்லேயும் அந்த வார்த்தை இருக்குது, டி. எதுக்காக அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் பைபிளில் என்னால் கண்டுபிடிக்க முடியல அந்த பட்டுங்கிற வார்த்தை எங்கே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பட் பவுல் என்ன சொல்கிறாரு, பேதுரு என்ன சொல்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகள் என்று ஆரம்பிக்கவில்லை, ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் அவர் என்ன செய்கிறார், முதல் அதிகாரத்தோடு இரண்டாம் அதிகாரத்தை தொடர்பு படுத்துகிறார். நல்ல போதகர்கள் எப்படி இருப்பார்கள், ஆனால் கள்ள போதகர்கள் எப்படி இருப்பார்கள், அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா முதல் அதிகாரத்தை யாரை குறித்து பேசுகிறார்? நல்ல போதகர்களை குறித்து விவரிக்கிறார். நல்ல போதகர்களின் முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க எந்த மாதிரி தான் பட் இருக்கா இல்லையான்னு ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெருமைக்காரன் நான் அப்படி சொல்ல மாட்டேன். சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நல்ல போதகர்கள் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், கள்ள போதகர்கள் வெளிப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நல்ல போதகர்கள் வசனங்களுக்கு முக்கியத்துவம், கள்ள போதகர்கள் வெளிப்பாட்டுக்கு முக்கியத்துவம். எல்லாமே அவங்களுக்கு கர்த்தர் சொன்னார் தான். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் வெளிப்படுத்தினார், கர்த்தர் வெளிப்படுத்தினார் தான் அவங்களுக்கு எல்லாமே. அதிகமாக அவர்கள் அதைத்தான் சார்ந்திருப்பார்கள். அதிகமாக எதை சார்ந்திருப்பார்கள்? கர்த்தர் சொன்னார், கர்த்தர் வெளிப்படுத்தினார், கர்த்தர் எங்களுக்கு டைரக்ட். அப்போ எதுக்கு கர்த்தர் அந்த வசனத்தை கொடுத்தாரு? இல்லை, அதை விட அவருடைய டைரக்ட் ரிவலேஷன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததையேவா கர்த்தர் இன்னும் அதையேவா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு? இல்லை, இன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுவார்? வெளிப்பாடை கொடுப்பார். ஆனால் நல்ல போதகர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். பேதுரு என்ன சொல்கிறார் நல்லா கவனிப்போம். முதல் அதிகாரத்தில் பாருங்கள், 2 பேர் முதல் அதிகாரத்தில் 16வது வசனம். முதல் அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றியவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். சார் லிட்டரலாக பேதுருங்க வெளிப்பாட்டை பற்றி தான் பேசுகிறார். அவர் ஒரு தரிசனத்தை கண்டார்.
பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சீடர்கள் முன்பதாக அங்கீகரிப்பதை இவர் கண்ணார காண்கிறார். ஸோ நாங்கள் கண்ணார கண்டதைத்தான் என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். ஆனால் அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்லலை, நல்ல கவனிங்க, இது எனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு சொல்லலை. இந்த வெளிப்பாடு பயங்கரமான வெளிப்பாடு. ஏன்னா நம்ம மக்கள் எல்லாருமே அநேகர் வெளிப்பாடுகளை பெற்றிருப்பார்கள். யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா, நான் ஒரு வெளிப்பாடை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதே வெளிப்பாடை பக்கத்தில் இருக்கவரும் பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் வெளிப்பாட்டில் எதை பார்த்தேனோ அதையே பக்கத்தில் இருக்கிறவரும் பார்த்தாரு. நம்ம எந்த அளவு கேள்விப்பட்டிருக்கிறோம்? எல்லாருக்குமே ரகசியமாக தனிமையாக எனக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வெளிப்பாட்டை கொடுத்தாருன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதிகமான நபர் எதை சொல்ல மாட்டார்கள், நான் ஒரு வெளிப்பாட்டை பார்த்தேன், அதை என் கூட இருந்தவங்களும் பார்த்தாங்கன்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி எதுவும்? அதாவது நம்ம ஐயாக்கள் அநேகர் என்ன போதிப்பாங்க, நாங்கள் வெளிப்பாடை பார்த்தோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் எந்த ஐயாவாது, ஒருவேளை சொல்லியிருக்கலாம், நான் தான் கேட்குறேன் உங்ககிட்ட, எனக்கு தெரியாது, எந்த ஐயாவாது நான் ஒரு கர்த்தரை பார்த்தேங்க, வெளிப்பாட்டை பார்த்தேங்க, நான் பார்க்கும்போது என் கூட இருந்த இவரையும் என்னுடைய காட்சியை பார்த்தாருன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? புரிகிறதா? எல்லாருக்குமே ப்ரைவேட் ரிவிலேஷன் தான், எல்லாருக்குமே ப்ரைவேட் ரிவிலேஷன். ஆனால் உண்மையான அப்போஸ்தலர்களுக்கு பப்ளிக்கான ரிவிலேஷன். நான் எதை பார்த்தேனோ அதை இவர்களும் பார்த்தார்கள். we all seen together, that is the revelation. புரிகிறதா? அதை யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. முன்னாடி ஒரு சபையில் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வீட்டு ஃபேமிலி, அந்த பையனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு. அதே வேளையில் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடும் கிடச்சிருச்சு. என்ன வெளிப்பாடு? நீ இந்த பொண்ணையே மேரேஜ் பண்ணுங்கிற ஒரு வெளிப்பாடும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மக்கள் நேராக போய் அந்த பொண்ணு வீட்டில், பிரதர் எங்களுக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்னங்கிறத சொல்லிடுறோம். ஏன்னா கர்த்தருடைய விருப்பத்தை தடை பண்ணக்கூடாது. கர்த்தர் எங்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும் உன் பையனுக்குன்னு சொல்லிட்டாரு. அவங்க ஒரு 2 days டைம் கொடுங்க, நாங்கள் வாரோம் அப்படின்ட்டு இவங்க ஒரு வெளிப்பாடை பெற்று வராங்க. எங்ககிட்ட கர்த்தர் சொன்னார், உங்கள் பையனுக்கு கொடுக்க வேண்டாம். இப்போ எந்த வெளிப்பாடு உண்மை? எல்லாருக்கும் ஒரு வெளிப்பாடு. ஆனால் இப்போ ஒன்று நடந்திருக்கணும், 2 பேரையும் உட்கார வச்சு கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. யாராலையும் என்ன பண்ண முடியாது, நிராகரிக்க முடியாது. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் பப்ளிக் ரிவலேஷன், அல்டிமேட் ரிவலேஷன், ரியல் ரிவலேஷன். உண்மையான மெய்யான தரிசனத்துடைய வல்லமை அப்படிப்பட்டது. பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் மற்றவங்க மாதிரி கட்டுக்கதைகள் ப்ரைவேட் ரிவலேஷனை பற்றி பேசலை, நாங்கள் ஒரு உண்மையான மெய்யான, எங்களோடு எல்லாரும் பார்த்தார்கள் கண்டார்கள், அவர்களும் என்னோட இருக்கிறாங்க, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை பார்த்து அந்த சத்தியத்தை தான் உங்களிடத்திலே போதிக்கிறோம் என்று தைரியமாய் நல்ல போதகர்கள் சொன்னார்கள். ஆனால் அதே பேதுரு அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, 18ஆம் வசனத்தில், நாங்கள் இப்படி பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அண்டர்லைன், கேட்டோம், பன்மையான வார்த்தை, நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். இட்ஸ் அ பப்ளிக் ரிவலேஷன். ஆனால் அடுத்த வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அப்போ இந்த வெளிப்பாடே ஒரு உறுதியான வெளிப்பாடு தான். ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, அதிக உறுதியான வசனமும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெக்டாகுலர் ரிவலேஷனை விஷனை நாங்கள் பெற்றிருந்தாலும் கூட அதைவிட மிக உறுதியான வசனமும் எங்களிடத்திலே உண்டு. we have the word of God. அநேக விசுவாசிகள் நீங்கள் நினைக்கலாம், என்ன நினைக்கலாம், எத்தனையோ எங்கள் அம்மா அடிக்கடி என்ன திட்டுவாங்க, உனக்கு மட்டும் ஏன் கர்த்தர் எதையும் வெளிப்படுத்த மாட்டேங்காரு, நீ அப்போ என்ன பைபிள் படிக்கிற, என்ன போதிக்கிற, ஊழிய உணவர் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க, உனக்கு உன்ட்ட சொல்லலையா, இது ஏதாவது நீ செய்யணும், இப்படி போனணும், இப்படி போகணும், உனக்கு சொல்லலையா? அது பிரதர் நல்ல கேள்வி தானே, நீ கூட நினைக்கலாம். இதுதான் பதில். ஐ டோன்ட் கேர்.
எனக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடு இருக்கிறதா? வேண்டாம். அதிக உறுதியான வசனம் நமக்கு இருக்கிறது. அதிக உறுதியான வசனம் நமக்கு இருக்கிறது. ஒரு ஆர் ஸ்டான்லி அவருடைய வீடியோவில் அவர் சொன்னார், அவர் நிறைய பேசுவார், எனக்கு உணர்த்தினார் அப்படின்னா, நல்ல வேத ஆசிரியர், அடிக்கடி சொல்லுவார். சில முரண்பாடு நமக்கு இருக்கும், பட் பரவாயில்ல, பட் பொதுவாக நல்ல ஆசிரியர். கர்த்தர் என்னிடத்தில் இதுவரைக்கும் ஒரு முறை கூட அவருடைய சத்தத்தை ஆடிபிள் வாய்ஸாக நான் கேட்டதே இல்லைங்கிறாரு அவர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படி அவர் கேட்டதில்லை? ஒரு ஒளி, ஒரு சத்தம், அவருடைய வாய்ஸை நான் எப்படி பண்ணதில்லை, சத்தத்தை நான் கேட்டதில்லை. கர்த்தர் எனக்கு கொடுப்பதை உணர்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இத்தனை வருஷம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முறை கூட கர்த்தருடைய அந்த ஆடிபிள் வாய்ஸை நான் கேட்டதில்லை. அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. நம்ம ஜாக் போனோன்னு அதை சொல்லியிருக்கிறார். இவங்க அடிக்கடி கர்த்தர் என்னை உணர்த்துகிறார், கர்த்தருடைய வெளிப்பாடு என்று சொல்லுவார்கள். ஆனால் அதை குறித்து கிளாரிஃபை பண்ணும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு முறை கூட கர்த்தருடைய ஆடிபிள் வாய்ஸை, வால்யூமை நாங்கள் கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இவங்கெல்லாம் பைபிள் டீச்சர்ஸ். ஆனால் இந்த வேதாகமத்தை போதிக்காத, பயன்படுத்தாத, ஏதோ எதுக்கோன்னு யூஸ் ஊறுகாவாக பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் கர்த்தர் 3Dயில் காமிச்சார், 4Dயில் காமிச்சார், 1Dயில் கூட வரல, சவுண்டு கூட வரலையா, நாங்கள் 5D. உங்களுக்கு தெரியாது, ஹெவன் 11D, 11th டைமென்ஷன். எதை பற்றியும் கவலை கிடையாது. நம்மளுக்கு விசுவாசிகளுக்கு வசனம் படித்தாலே புரிய மாட்டுக்கு, ஐயாவுக்கு வெளிப்பாடு கிடைக்குதா, விட்டுறக்கூடாது ஐயாவை. ஸோ பேதுருடைய முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல போதகர்கள் அவர்கள் உறுதியான வெளிப்பாடை பெற்றிருந்தாலும் அதைவிட அதிக உறுதியான வசனத்தை அவர்கள் சார்ந்து கொள்வார்கள். தேர் அல்டிமேட் அத்தாரிட்டி இஸ் வேர்ட். நம்முடைய அதிகாரப்பூர்வமான, அதிகப்படியான, முதன்மையான அதிகாரத்துவ காரியம் என்ன? கர்த்தருடைய வசனம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறது அல்ல எனக்கு முக்கியம், ஹவ் ஐ ஃபீல். தீர்க்கதரிசி வசனம். ஸோ ரிவிலேஷன் ஆர் காட்ஸ் வேர்ட், ப்ராஃபட்டிக் வேர்ட். எது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முதன்மையானது, அதிகப்படியானது? ஆண்டவருடைய நமக்கு உறுதி கூறுகிற, நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நிலைநிறுத்தும்படியான எல்லா வார்த்தைகளும், உறுதியான வார்த்தைகளும் நமக்கு இங்கே வசனத்திலே உண்டு, இருக்கிறது. போதுமான காரியம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆண்டவர் எனக்கு மட்டும் ஏன் வெளிப்படுத்த மாட்டீங்க? ஆண்டவர் வருத்தப்படுவார். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தால் வெளிப்பாடு கிடைக்கும், ஆண்டவர் வருத்தப்படுவார். நீ நைட்டு ஃபுல்லாக வசனத்தை படிச்சிருந்தா கூட உனக்கு என்ன பண்ணியிருந்திருக்கும்? கொஞ்சம் நெஞ்ச அறிவு கிடைச்சிருந்துருக்கும். ஸோ பால் இங்கே பேதுரு என்ன சொல்ல வருகிறார்? நல்ல போதகர்கள் என்ன செய்வார்கள்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை பற்றி கொள்வார்கள். ஆனால் கள்ள உபதேசிகள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் வெளிப்பாட்டை, அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன், இங்கே என்ன வார்த்தை பேதுரு பயன்படுத்துகிறார் பாருங்க, அவர்கள் உங்களுக்குள்ளும் இருப்பார்கள், அவர்கள் கேதுவான வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி. எதை நுழைய பண்ணுறாங்க? வேத புரட்டல்கள். ஹேரசி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை. ஹெரிட்டிக்கல் டீச்சிங்ஸ். அதனுடைய அந்த கிரீக் அர்த்தம், மீனிங் என்னவென்றால் ஒப்பீனியன், அவ்வளோதான். ஹெரசியை, வேத புரட்டு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குது. ஆனால் பேதுரு என்ன எழுதுறாரு? அவர்களுடைய ஒப்பீனியன், அவர்களுடைய சொந்த கருத்தை, அவர்களுடைய சொந்த அனுமானங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நுழைய பண்ணுகிறார்கள். புரிகிறதா? ஆனால் அவங்க சொல்லுவாங்க வெளிப்பாடு 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 வெளிப்பாடு. இதில் வேற இப்படிலாம் ஒருத்தர் சொல்கிறார், ஒரு நாள் ஃபுல்லாக பைபிள் படித்தேன், ஒன்றுமே வரல.
அப்புறம் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துரு. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்? பைபிளை மூடு ஆண்டவரே. நான் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், சில வசனங்களை சத்தியங்களை எனக்கு உணர்த்தினார்னு சொல்லுவது சரி. ஆனால் இதில் எந்த புரோஜனம் இல்லை, கர்த்தர் டைரெக்டாக கொடுக்குறாருன்னு. அப்போ இந்த மக்கள் தந்திரமாய் தங்களுடைய சொந்த கருத்துக்களை தங்களுடைய காரியங்களை என்ன செய்கிறார்கள்? நுழைய பண்ணுவார்கள். இவர்களுக்கு வசனத்தை விட வெளிப்பாடே முக்கியமாகும், அவருடைய சொந்த கருத்தே முக்கியமானது, அதைத்தான் ஸ்தாபிப்பார்கள். வசனம், வார்த்தை, கிராமரு, கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்டு எதுவும் அவர்களுக்கு அவசியம் இல்லை. இல்லைப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசன வசனம் உறுதியாக நமக்கு இருக்குது, தேவையில்லை. இன்றைக்கி கடவுளுக்கு தீர்க்க தரிசனம் கொடுப்பாரு, எங்களுக்கு போதும் வாங்க அவங்க. ஓகே, ஸோ முதல் அவர்களுடைய கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கள்ள போதகர்களுடைய முதல் அடையாளம் என்ன வாசித்தோம்? தந்திரமாய். தலைகீழனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் கண்டுபிடிக்கணும். இரண்டாவது, வேதாகமத்தை விட வெளிப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள். இப்படின்னு சொல்லலாம், வேதாகமத்திற்கு முக்கியத்துவம் மிக குறைவாக இருக்கும், அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, தந்திரமாக வச்சுருப்பாங்க, கண்டே பிடிக்க முடியாது. நம்ம ஐயா வசனத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, நம்மளால் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, மூன்றாவது குறிப்புக்கு நிறைய நாம் சொல்லலாம். இந்த கள்ள உபதேசிகள் தந்திரமாய் போதிக்கிறார்கள், வெளிப்பாடை மையப்படுத்துகிறார்கள். இப்படி அவர்கள் என்ன உபதேசத்தை தான் போதிக்கிறாங்க, அப்படி அதையும் நம்ம பார்ப்போம். அவங்களுடைய உபதேசங்கள் தான் என்ன? கள்ள உபதேசங்கள் என்ன என்ன என்பதே என்னுடைய கேள்வி. எனக்கு பைபிள் மட்டும்தான் தெரியும், அதுக்கு வெளியில் ஒன்றும் தெரியாது, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம், நல்ல உபதேசங்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், எது கள்ள உபதேசங்கள் என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்படி ஒரு வார்த்தை சேஃபாக சொல்லிடுவோம், வேதாகமத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா உபதேசங்களும் கள்ள உபதேசங்கள் தான். அது என்ன? அது தெரியாது. நடைமுறையில் என்ன உபதேசம் சக்கை போட்டு கொண்டு இருக்கிறது? எந்த உபதேசம் அதிகமான மக்களை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறது? எந்த உபதேசம்? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இருக்கவே இருக்காது ஒருத்தர் அடிக்கிறதுக்கு. செழிப்பின் உபதேசம். ஆனால் உண்மைதான், செழிப்பின் உபதேசம் என்பது மிக ஒரு ஆபத்தான ஒரு உபதேசம். சரி, அந்த செழிப்பின் உபதேசத்தில் என்ன சொல்லுவாங்க? அது நல்லது, அது பிரச்சனையாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கான்னு சொன்னால் தப்பா? நீ செழிப்பாக இருப்பாய், தப்பா? அப்போ என்னது தப்பு? செழிப்பின் உபதேசம் தான் ஒரு மிக மோசமான உபதேசம் சொல்கிறீங்க, அது எது தப்பு அதில்? நீங்கள் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிறையா கொடுப்பாரு, உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்பார், தீமை பிரச்சனையே வராது. வராமல் இருக்கணும், என்ன பண்ணணும்? கொடுக்கணும். எல்லாத்துக்கும் பணம் தான், பேமெண்ட் மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா, ஆசீர்வாதம் வேண்டுமா, எல்லாருக்கும் நீங்கள் என்ன கொடுக்கணும்? பணம் கொடுத்தா கர்த்தருக்கிற வழியே இல்லை, அவனை கொடுத்து தான் ஆகணும். பணம் கொடுக்கலனா ஆபத்தை கொடுப்பார். என்னது இது? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், செழிப்பின் உபதேசம். ஓரளவுக்கு இந்த உபதேசம் ஒரு வகையிலே பேதுரு காலத்திலிருந்து இருக்குது, ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் இருக்குது. பேதுருவும் என்ன சொல்றார் பாருங்க, 3ஆம் வசனத்தில், பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக. ஸோ அவர்கள் பொருளாசை உடையவர்களாகத்தான், பொருளாசை ப்ராஸ்பரிட்டி. ஸோ செழிப்பின் மீது இருக்கக்கூடிய ஆசையால் தான் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அதிகமாக போதிப்பார்கள். பாருங்கள், கள்ள உபதேசிகள்கிட்ட அதிகமான கள்ள உபதேசங்கள் இருக்கிறது. ஆனால் பேதுரு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா கோடிடுறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்?
பொருள் ஆசை உடையவர்கள். நீங்கள் சொன்னது கரெக்டாக, ப்ராஸ்பெரிட்டி, பண விஷயத்தில் என்னென்ன வசனங்களை அப்படி பயன்படுத்துவாங்க? பைபிளில் தானே பதிப்பாங்க, சில வசனங்களை காமிச்சு அதனால் என்ன பண்ணுங்கள், பணம் கொடுங்க. என்னென்ன வசனங்கள்? பெருக வைத்தால் பெருக இருப்பாய். அப்போ நீ கொஞ்சம் கொடுத்தனாலும் கொஞ்சம் பணம் தான் கிடைக்கும். நிறைய பணம் வேணும்னு என்ன பண்ணணும்? கடனை வாங்கியாது கடவுளுக்கு கொடு. சரி, சிறுக விதைத்தால் சிறுக, பெருக விதைத்தால் நிறைய கிடைக்கும். வேற வசனம்? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படியே பார்த்தோன்னா நம்ம நிறைய இந்த 2 வசனத்துக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பார்ப்போம். சிறுக விதைத்தால் சிறுக இருப்பாய், எங்கே இருக்கு அந்த வசனம்? எனக்கு தெரியவே தெரியாது பிரதர். 2 Corinthians chapter 9. ஆறாவது வசனம், 2 Corinthians 9:6. பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எஸ், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதை சொன்னது யாரு? பவுலே சொல்லியிருக்காரு. அதைத்தான் எங்களுடைய அன்புக்குரிய ஐயா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை? ஆனால் பவுல் சொன்ன அர்த்தம் வேற, நோக்கம் வேற, எல்லாமே வேற. நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் இந்த வசனத்தை எதுக்காக சொல்லுகிறார்? சிறுக விதைத்தவன் சிறுக அறுப்பான், பெருக விதைத்தவன் பெருக அறுப்பான். அப்போ நீங்கள் கொடுங்கன்னு தான் சொல்கிறாரு. எதுக்காக கொடுக்கணும்னு அவர் சொல்கிறாரு இந்த அதிகாரத்தில்? தர்மம். தரித்திரத்திலே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு உதவும்படியாகத்தான் அவர் என்ன செய்கிறார்? முதல்ல கேட்குறார். த பர்பஸ் இஸ் நாட் ஃபார் சும்மா சர்ச்சுக்கு நீங்கள் கொடுங்க, எனக்கு கொடுங்க, ஊழியருக்கு கொடுங்க, அதெல்லாம் கிடையாது. பாருங்கள் முதல் வசனம், அந்த அதிகாரத்துடைய முதல் வசனத்தை பாருங்கள். 2 Corinthians 9:1 முதல் வசனம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. ஓகே, வாட் இஸ் த டாபிக்? பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம், உதவி, தர்மம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு அதை ஒரு ஊழியமாகவே இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எந்த பணமும் இருக்காது பெருசாக. 2 நாள் அப்படி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. என்ன போலே நீங்கள் என்ன வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ வேலை இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் என்ன சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாரும் கொடுக்கலையா, அவங்களுக்கே நான் தான் கொடுக்கணுன்ட்டு அவர் சொல்கிறார். அப்படி தானே சொல்கிறாரு? நான் நிறைய பேருக்கு உபதேசம் கொடுக்குறேன், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நானே வேலை செஞ்சு நான் என்ன பண்ணுவேன்? காசை கொடுப்பேன். தட் இஸ் பாஸ்டர். அதனால அவர் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஜெட்டு மட்டும் கொடுத்துருங்க போதும் இல்லை, விட்டால் நானே வேலை செய்வேன், அதை மட்டும் தடுக்காதீங்க. ஊழியக்காரன் வேலைக்கு போயிட்டோம்னா அவன் பாவத்தில் அப்படின்னு என்ன பண்ணாது, அது தடுக்காத. ஐ வில் கோ. என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா அலோவ் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்? உங்களுக்காக வேலை செஞ்சு இன்னும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிற அளவுக்கு பவுல் போகிறார். ஸோ பாஸ்டருக்கு என்று கொடுப்பது தவறு கிடையாது, நல்ல காரியம், கவனிக்க வேண்டும். ஆனால் இங்கே இந்த இடத்துல பவுல் சொல்லக்கூடிய விஷயம், வசனங்களிலே உங்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதிக கணத்தோடு நடத்துங்கன்னு வசனம் இருக்குது. ஓகே, ஸோ அவர்களை நம்ம தாங்குவதிலே தவறு கிடையாது, அதுவே தவறு நான் சொல்ல வரலை. சபைக்கு கொடுப்பது தவறா? இல்லை. ஊழியத்திற்கு கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் எது தவறு? சிலருடைய பொருளாசையை நிறைவேற்றுவதற்காக, சிலருடைய தேவைகளை சந்திப்பதற்காக அல்ல, சிலருடைய ஆசைகளை சந்திப்பதற்காக, அவனுடைய நீட்ஸ் இல்லை, அவனுடைய கம்ஃபர்டபுள் லைஃப், கம்ஃபர்டபுளுக்கு செஞ்ச கூட பரவாயில்ல, அவனுடைய லக்ஸரி லைஃப்பை என்ன பண்ணுறோம்? அவர்கள் நல்ல சுகபோகமாய் வாழும்படியாக மக்கள் என்ன பண்ணுறாங்க? இது பண்ணுறாங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா டாப் 10 பணக்கார போதகர்கள், டாப் 10 பணக்கார போதகர்கள் அப்படின்னா யார் முதல் இடத்துல? ஐயான்னு சொல்லிடுறாங்க. டென்ஷன் ஆகும். ஐயாவை ரொம்ப அடிக்கக்கூடாது. அவங்கெல்லாம் 2வது இடம், 3வது இடம். இந்த நம்ம என்ன நைஜீரியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசிலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அதிக ஏழை மக்கள் இருக்கக்கூடிய
நாடுகளில் இருக்கக்கூடிய சில இந்த நைஜீரியன் போதகர்கள், ஆப்பிரிக்கன் போதகர்கள், பிரசிலியன் போதகர்கள் தான் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? நம்பர் 1 நம்ம அமெரிக்கன் யூரோப்பியன் போதகர்களை பின்தள்ளிட்டாங்க. அமெரிக்கா யூரோப்பு ரொம்ப பணக்கார நாடு, அங்கே ஏமாற்றி என்ன பண்ணுங்க, நிறைய சம்பாதிங்க. நம்ம ஆளுங்க இருக்காங்க, நம்ம சொல்ல மாட்டேன், அவங்கள ஏழை நாட்டிலிருந்து, இந்தியா கிடையாது, ஏழை நாட்டிலிருந்து செல்ல நைஜீரியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் மாதிரி நாடுகளிலிருந்து செல்லக்கூடிய இந்த போதகர்கள் பின்தள்ளிட்டாங்க. அவன் பெரிய பணக்காரங்க, நம்பர் 1 போதகர்கள், பணக்கார போதகர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அதிகமாக நம்ம என்ன இங்கே வந்துடுவோம். அப்போ இந்த 2 கொரிந்தியரில் பவுல் வந்து இப்படி போதகர்களுடைய இந்த லக்ஸரி லைஃபுக்காக சம்பாதிக்கக்கூடியதற்காக அவர் என்ன பண்ணலை, கேட்கலை. அவர் எதற்காக கேட்குறார்? எருசலேமிலே பரிசுத்தவான்கள் நிறைய பேர் முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் என்ன பண்ணுங்க விசுவாசிகளே, நீங்கள் தாங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். அப்போ அப்படின்னாலும் பவுல் என்ன சொல்கிறார் ஒரு கட்டத்தில், விசுவாசிகளுக்கு நம்ம உதவணும்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னா, அடுத்த வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறான்னு பாருங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவன், அதாவது சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக. 9ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையையும் பெருக செய்வாராக. பாருங்கள், நல்லா கவனிங்க. நீங்கள் ரிச் ஆகணுங்கிறது அல்ல கடவுளுடைய கிருபை, ரிச் இன் குட் டீட்ஸ், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய கிருபை. அப்படி தானே சொல்கிறார். நீங்கள் கொடுங்க, கடவுள் உங்களை என்ன பண்ணுவார்? நற்கிரியைகளில் இன்னும் அதிகமாக உங்களை கொடுக்க வைப்பார், இன்னும் நிறைய நல்லது செய்ய வைப்பார். நற்கிரியைகளில் நீங்கள் பெருகும்படியாக. ஓகே, 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு. 9ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி, அவனுடைய பொருளாதாரத்தை பற்றி, அவனுடைய நீதி. ஸோ கர்த்தருடைய ஜனங்களுக்காக கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ஆசீர்வாதம். கர்த்தர் இன்னும் நம்ம அதிக நற்கிரியைகளிலே பெருகும்படி செய்வார். கர்த்தர் நம்முடைய நீதியை பெருகும்படி செய்வார். 9ஆம் வசனம் படிக்கிறோம். 10ஆம் வசனம் என்ன படிக்கிறோம் பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஸோ உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய நீதி, உங்களுடைய நீதியின் விளைச்சல். ஸோ கடவுளுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புளை உருவாக்குறது கிடையாது. ஹி வாண்ட் டு மேக் ஸ்டீவார்ட்ஸ், பொறுப்புள்ள உக்ரானத்துவ மனிதர்கள். அப்படின்னா என்ன குழப்பறனா? அதாவது எனக்கு நிறைய பொருளை கொடுத்தால் அதன் மூலமாக நான் அதிகமாக கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன். அப்படிப்பட்ட உயர்வை தான் கர்த்தர் நமக்கு தருவார், விரும்புகிறார். என்னை எப்படியாவது ஜெட்டில் ஓட்டணுங்கிறது அல்ல. என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதா, அடுத்து நான் என்ன செய்யணும்? மற்றவருடைய தேவைகளை சந்திக்கணும். அதுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார்? என்ன உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய நற்கிரியைகள், என்னுடைய நீதிகள், என்னுடைய உதவிகள், என்னுடைய ஊழியங்கள் பெருகி கொண்டே இருக்கும். அதில் நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பாயிறவர் நான் கொஞ்சம் நல்ல சட்டை போட்டுக்கிடுவேன். டீசெண்டாக இருக்கிறது தவறு கிடையாது, அவ்வளோதான். நம்முடைய நீடுங்கிறது இருக்குது. பட் லக்ஸரி லைஃப் அமாங் புவர் கிறிஸ்டியன்ஸ் இஸ் சின். லக்ஸரி லைஃப் அமாங், ரொம்ப போதிக்கிறனோ பேசுவடா, காசு வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? பட்டு காசு வர வரைக்காவது பேசுவோம், காசு வந்ததுக்கு அப்புறம் மாறிக்கிடலாம்.
அதான உண்மை. நோட் பண்ணிக்கோங்க சரியா. கடவுளுங்க அப்படி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அவர் உங்களை நற்கிரியைகளிலே பெருக பண்ணுவார், நீதியில் பெருக பண்ணுவார், இன்னும் அதிகமாக கொடுக்க வைப்பார் தான் பவுல் சொல்கிறார். நீ கொடுத்தனா கடவுள் என்ன பண்ணுவார்? இன்னும் அதிகமாக உன்னை கொடுக்க வைப்பார். நீ எங்கேயோ போயிடுவ, அது இல்லை, அது அல்ல. தட் இஸ் நாட் அவர் கோல். அந்த கோலில் கொடுக்கவும் கூடாதுங்கிறத பவுல் சொல்கிறார். எங்கன்னு கேட்டிங்கன்னா 5வது வசனம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக. உதாரத்துவமாய் கொடுக்கணும்னு சொல்கிறது புரியுது. லோபத்தனமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன? லோபத்தனம்னா என்ன? இல்லை, கஞ்சத்தனமா ஓரளவுக்கு வரலாம். ஆனால் எப்படி? விருப்பம் இல்லாமல் கஞ்சத்தனம் தான் லோபம். கஞ்சமா? அது நாட் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். மனதில் லோபத்தனமாக கொடுக்கக்கூடாதுங்கிறாரு. அப்போ லோபம் இந்து தர்மம் நினைக்கிறேன் பஞ்சம பாதங்கள்னு வரும். குரோதம், லோபம், காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் லோபம்ங்கிற வார்த்தை வரும். ஸோ லோபம் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாதுங்கிறது அல்ல. லோபம் அப்படின்னா பொருளாசை, கோவட்னஸ், கவட். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ப்ரீச் பண்ண அப்படிதான் இருக்கு. என்னது? கவர்ச்சியஸ்னஸ். கவர்ச்சியஸாக நீங்கள் என்ன பண்ண, சில ஆங்கில மொழியில் கவர்ச்சியஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். கவர்ச்சியஸ் அப்படியே போட்டிருக்காங்க. அங்கே இங்கிலீஷ் பேரோட தான் போட்டிருக்கா. இங்கே என்ன போட்டு இங்கிலீஷில்? நாட் அஸ் ஆஃப் கவர்ச்சியஸ்னஸ். கவர்ச்சியஸ்னால் கட்டாயம் கிடையாது. கபடா, அபகரிக்கக்கூடிய, அதாவது பொருளாசை உடையவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அபகரிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த அர்த்தத்தில் அந்த பணத்தின் மீது உள்ள ஒரு ஆர்வம், விருப்பம் அப்படி வச்சுக்கலாமா? இச்சை, டைரக்ட்லி இச்சை ரிலேட்டட் டு மெட்டீரியல் திங்ஸ். பொருள்கள் மீது இருக்கக்கூடிய இச்சை. நான் பொருளாசைன்னு சொல்லிட்டேனா? பொருள் இச்சைன்னு சொல்லணுமா? ஸோ நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஓரளவுக்கு லோபத்தனம்னு எங்கேயோ இருந்த வார்த்தையை பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். எப்படி கொடுக்கக்கூடாது? பொருள் ஆசையோடு கொடுக்கக்கூடாது, பொருள் இச்சையோடு கொடுக்கக்கூடாது, அதிக பணத்தை எனக்கு வேணுங்கிற ஆசையோட அப்படி கொடுக்கக்கூடாதுன்னே பவுல் சொல்கிறார். எனக்கு நிறைய கொடுத்தோம் அப்படின்னா கடவுள் எனக்கு நிறைய கொடுப்பாருங்கிற. ஆனால் இப்போ நம்ம சர்ச்சை நிலைமை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரம் அப்படி தானே பிரதர்? லாஸ்ட்டு மந்த்து வந்து அப்புறம் சொல்லணுமா? அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா சப்ஜெக்ட் தானே. 2 மந்த்து ஃபுட்டில் வந்து நம்முடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டைவ் அடிச்சுது. அப்போ அடுத்தவங்க நம்ம எல்லாரையும் கொடுக்க வைக்கணும்னு என்ன பண்ணணும்? இன்றைக்கி மட்டும் நீங்கள் கொடுங்க, அடுத்து பாருங்கள் கடவுள் உங்களுக்கு கொட்டோன்னு கொட்டுவார் அப்படின்னு. நான் இப்படி காமெடியெல்லாம் போதிக்கக்கூடாது. சீரியஸாக இந்த மாதிரி வசனத்தை எடுத்து நீங்கள் கொடுங்க, கடவுள் நிறையா கொடுப்பாரு, கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு, கொடுங்க, கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு, நம்புங்க கொடுப்பாரு, அப்படி நிறையா அப்படி போதிக்கவே தெரியல நமக்கு. அப்படி போதிச்சு இது பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த எக்கனாமிக் ப்ராப்ளம் வருமா? கரெக்டாக எங்களுக்கு லாஸ்ட் மந்த்து தான் அந்த. ஆனால் நான் அப்படி போதிக்க மாட்டேன், நம்ம போதிக்க மாட்டோம். ஏன்னா அப்படி நம்ம கொடுக்க கூடாது. நீங்கள் கொடுங்க, உங்களை வந்து கொட்டோன்னு ஒரு பொருளாசையை தூண்டி ஒருவரை கொடுக்க வைப்பது, அப்படி கொடுக்க வேண்டாம். லோபத்தனமாக வித் கவர்ட்டிங் மைண்ட் செட் வந்து என்ன பண்ணாதீங்க, கொடுக்க வேண்டாம். உதாரத்துவமாக கொடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக கொடுக்க வைப்பார், இன்னும் உங்களை அதிகமாக உதவி செய்ய வைப்பார். அதான் என்ன சொல்ல வர்றாரு? அவங்களுடைய அன்பை அவர் உந்துகிறார்.
நீங்கள் அதிகமாக மக்களுக்கு உதவி செய்யலாம், அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூறலாம், அந்த நன்மையை கர்த்தர் செய்வார். ஸோ நம்ம கடவுளுக்கென்று ஊழியத்திற்கென்று எந்த மனநிலையில் கொடுக்குறோம்? ஆண்டவரே, நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கேன், எனக்கு நீங்கள் என்னுடைய தேவையை சந்திக்கிற மாதிரி கொடுத்துருக்குறீங்க, இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்குறேன், என்னை இன்னும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க வைங்க, இன்னும் அதிகமாக இந்த ஊழியத்திற்கு பயன்படும்படியாக என்னை மாற்றுங்க, இன்னும் அதிகமாக சகோதரர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி என்ன மாற்றுங்க. இதைத்தான் பவுல் எழுப்புகிறாரே தவிர என்னை எப்படியாவது உயர்த்திடணுங்கிறது அல்ல அவருடைய இது. அதனால தான் நீதி நிலைநிற்கும். அவருடைய நீதியின் விளைச்சல் நற்கிரியைகளிலே கர்த்தர் என்ன செய்வார்? பெருக செய்வார். இன்னும் அதுக்கு அடுத்த வசனங்களில் வந்து பவுல் நிறைவு செய்கிறார். ஓகே, டைம் ஆயிடுச்சு. அப்போது நம்ம 9:8, அதாவது லூக்கா 6:8 கொடுங்கள் நிறையா கொடுக்கப்படுங்கிற, அது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த வசனத்துடைய கான்டெஸ்ட்டை வாசிச்சு பாருங்கள். 38 லூக்கா 6:38 27லேருந்து கான்டெஸ்ட்டாக வாசிச்சு பாருங்கள். பணத்தை பற்றி மட்டும் அங்கே அவர் பேசலை ஜீசஸ். இப்போ அதை எடுக்க வேண்டாம், இப்போ நம்ம நிறைவு செய்யலாம். ஸோ மூன்றாவது அடையாளம், கள்ள தீர்க்கதரிசிகளின் மூன்றாவது அடையாளம் என்ன? கள்ள உபதேசம். முக்கியமாக இந்த செழிப்பின் உபதேசம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செழிப்பின் உபதேசத்தின் மூலமாக அழிவை வருவிப்பார்கள். இவர்கள் நம்முடைய பொருளாசையை தூண்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். செழிப்பின் உபதேசத்தின் மூலமாக நம்முடைய பொருளாசையை தூண்டி அவர்களும் அழிவுக்கு சென்று நம்மையும் அழிவுக்கு கொண்டு சொல்லக்கூடியவர்களாக ஆபத்தான உபதேசம். பவுல் அதை தான் சொல்கிறார் பாருங்க. சரி, பீட்டர் 2 பேதுரு 2:1 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டல்கள். ஸோ இந்த வேத புரட்டல்னால் என்னென்னு பார்த்தோம். சொந்த கருத்து, முக்கியமாக இந்த செழிப்பின் உபதேசம், பணக்காரியங்களிலே மோசமான உபதேசம், இன்னும் சில உபதேசத்துக்கு முன்னாடி பார்ப்போம். அப்போ இந்த சொந்த கருத்துகளும் பணத்தை குறித்த பொருளாசையை தூண்டுகிற அந்த உபதேசங்கள், வேத புரட்டல்கள், இதை குறித்து பேதுரு சொல்லும் பொழுது கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டல் என்று சொல்கிறார். கேட்டுக்கு ஏதுவான. ஆனால் இதனுடைய மிகச் சரியான டிரான்ஸ்லேஷன் என்ன போடணும் அப்படின்னா, அழிவுக்கு ஏதுவான, டெஸ்ட்ரக்டிவ் ஹெரசிஸ். டெஸ்ட்ரக்டிவ் ஹெரசிஸ், அழிவுக்கு அழிக்கும்படியான, அது சரி, அழிக்கும்படியான உபதேசங்கள். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் என்ன ஆசீர்வாத வார்த்தைகள், எவ்வளவா நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஆனால் பொருளாசையை தூண்டுகிறவர்கள் நம்ம எப்படி கொண்டு போகிறாங்க? அழிவுக்கு ஏதுவான உபதேசம். அதான் சரியானது. அப்போது ஒளி, அந்த கிரீக் வார்த்தை, அந்த ஒளிங்கிறது பாருங்கள், ஒளி, ஒளித்தல். தமிழ்லையும் அப்படி தான் இருக்குது, கிரீக்லேயும் அப்படி தான் இருக்குது. ஒளி, ஒளித்தல், நம்மை ஒழிக்கும்படியான உபதேசம், ஒளித்து அழிக்கும்படியான. அதை நான் சொல்கிறேன், செழிப்பின் உபதேசம் என்று நாம் சொல்லக்கூடாது. செழிப்பின் மூலமாக நம்மை அழிக்கக்கூடிய உபதேசத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில் நம்ம சந்தோஷமாக வாழலாம், சமாதானமாக வாழலாம். கடைசியாக கடவுள் சொல்கிறாரு, இவங்க எல்லாருக்குமே கடவுள், சரி பேதுரு சொல்கிறாரு, இவர்கள் எல்லாருக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? கடைசி காலத்தில் மிக நிச்சயமான நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். ஸோ கடைசி காலம் என்று சொல்லும் பொழுது அது வரைக்கும் நம்ம மக்கள் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. அது வரைக்கும் ஜொலிப்பார்கள், நரகத்திலும் ஜொலிப்பார்கள், ஜொலித்துக்கொண்டே இருப்பார்கள். ஸோ மூன்றாவது குறிப்பை என்ன வாசிக்கிறோம்? செழிப்பின் மூலமாக அழிவு. நம்ம ஜஸ்ட் செழிப்பின் உபதேசம் மட்டும் சொல்லக்கூடாது, செழிப்பின் மூலமாக அழிவு. எந்த சும்மா உங்கள் இஷ்டத்தில் பேசுகிறீங்களா? இல்லை, அந்த வார்த்தை கேட்டுக்கு ஏதுவான, அழிவுக்கு ஏதுவான தந்திரங்களை அவர்கள் நுழைய பண்ணுகிறார்கள். ஓகே, ஸோ இதோடு கூட நாம் நிறைவு செய்வோம், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம கன்டினியூ பண்ணலாம். இன்று நாம் என்ன தியானித்திருக்கிறோம் மிக முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதுரு எப்படி விசுவாசிகள் தங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருந்து விசுவாசத்தை காத்து கொண்டு இடர்கள் அடையாதபடி வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தினாரோ, அடுத்து
அவ்விதமாய் விசுவாசிகளை இடரச் செய்யக்கூடிய போதகர்களிடமிருந்தும் அவர்களை தற்காத்து கொள்ளுகிறார். கள்ள போதகர்கள் உபதேசிகளை குறித்து எச்சரிக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒரு வசனத்தை தான் தியானிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கள்ள உபதேசிகளின் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை உறுதி பண்ணிக்கிறாரு. அவங்க கட்டாயமாக இருப்பாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு நிறையா இருப்பாங்க. யோவான் சொல்கிறாரு நிறையா இருப்பாங்கன்னு தான் சொல்கிறார். ஸோ நிறையா இருப்பாங்க, நிறைய பேரை வஞ்சிப்பாங்க. சபைக்குள்ளேயே வந்து விசுவாசிகளை களவாடி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ யோவான் சொல்லுகிறார் 1 யோவான் 4:1, அதனாலே நீங்கள் அவர்களை சோதித்து அறிவது உங்களுடைய பொறுப்பு. சோதித்து அறியுங்கள், நம்ப வேண்டாம். அப்போ நம்ம சோதித்து அறிய வேண்டும் என்றால் கள்ள உபதேசிகளை குறித்து வேதாகமம் சொல்லக்கூடிய அடையாளங்கள் என்ன என்பது சில காரியங்களை நம்ம தியானித்தோம். அவர்கள் முதலாவது என்ன? தந்திரமாய், சீக்ரெட். இவ்வளோ போதிச்சாலும் நம்மளுக்கு சில போதகர்கள சந்தேகமே வராது. இவ்வளோ நம்ம பேசினாலும் இன்னும் 2 நாள் பேசினாலும் சில கள்ள போதகர்களை குறித்து நமக்கு என்ன வராது? சந்தேகமே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு தந்திரமாக நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி ட்ரூ. தே வில் பி ரொம்ப சீக்ரெட். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு வசனம் பாருங்கள், அவங்களுடைய தந்திரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காப விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தந்திரமாய் நுழைய பண்ணுகிறார்கள், தந்திரமாய் பிடிக்கிறார்கள். ஆனால் யாரை தந்திரமாக பிடிக்கிறாங்க? கொஞ்சம் மேலே பாருங்க. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்கள். எப்படி இருக்கு பாருங்க. இவங்க பிடிச்சது யாரை பிடிச்சிருக்காங்க? எஸ்கேப்பான ஆளையே பிடிக்கிறாங்கன்னா பாருங்க. அதான் வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய். எப்படியோ அவன் தப்பிச்சிடான்டா. எப்படி தப்பிச்சிடான்? கள்ள உபதேசத்துலேருந்து கள்ள போதிலிருந்து தப்பிச்சிருக்கான். அவனை போய் நம்மால் பிடிச்சிருக்கான். அந்த அளவு கள்ள உபதேசம் சீக்கிரம் மிக தந்திரமாக இருக்கும். தந்திரமாய் பிடிப்பார்கள். ஓகே, அது உங்களுடைய முதல் அடையாளம். 2வது அடையாளம், வேதாகமத்தை விட கர்த்தர் உணர்த்தவே மாட்டார், ஒன்றுமே கிடையாதுலாம் நான் சொல்ல வரல. கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார், நடத்துகிறார், எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த வெளிப்பாடு என்பது எப்படிப்பட்ட வெளிப்பாடாக இருக்க வேண்டும்? மிக உறுதியான வெளிப்பாடு, பப்ளிக் ரிவலேஷன். ஸோ ப்ரைவேட் ரிவலேஷன் அதை பப்ளிக் ஆக்காதீங்க. ஸோ பப்ளிக் ரிவலேஷன் அந்த மாதிரி மிக உறுதியான வெளிப்பாட்டை சீடர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாலும் கூட அவர்கள் அதிலும் உறுதியான தீர்க்கதரிசன வசனத்தை சார்ந்து கொண்டார்கள். ஸோ வேதாகமத்தை விட வசனத்தையே வெளிப்பாட்டை விட வசனத்தையே முக்கியத்துவப்படுத்துவார்கள் நல்ல போதகர்கள். வசனத்தை விட வெளிப்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கள்ள போதகர்கள். 2வது. 3வது, இவருடைய தந்திரமான உபதேசங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது முக்கியமாக பண விஷயங்களில் தங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்ளுவார்கள். ஏழை நாட்டில் கூட இவங்க தான் நம்பர் 1 பணக்காரங்களாக இருக்காங்கன்னா எப்படி? அதிகமான ஜனங்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் முக்கியமாக பணக்காரங்கள். அவர்கள் செழிப்பின் உபதேசத்தின் மூலமாக அழிவை வருவிப்பார்கள். ஓகே, கடைசியாக அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அது 4th பாயிண்டாக வச்சுக்கிறேன். அதை விட்டு போக முடியல. இந்த அளவு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக போதிக்க மாட்டாங்க கூட இருக்கலாம், கொஞ்சம் நல்லா போதிச்சா கூட இருக்கலாம். ஆனால் கடைசியில் மக்களுக்கு கொடுக்குறது என்ன தான் கொடுப்பாங்க? கெட்ட நடக்கைகள், அசல்ஜியா, அதாவது ஒரு லைசென்சியஸ் லைஃப்பை தான் கொடுப்பாங்க கடைசியாக. நல்லா பொதிச்சாலும் தப்பாக பொதிச்சாலும் மக்களுக்கு கடைசி என்ன கொடுக்கணும்? நம்முடைய வாழ்வை தர வேண்டும், நம்முடைய முன்னுதாரணத்தை தர வேண்டும். முதன்மையாக இருப்பார்கள், ஆனால் முன்மாதிரியாக இருக்க மாட்டார்கள். எங்கள் ஐயா வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி இப்படி பிரசங்க செமையாக இருக்கும், நல்லா பேசுவார். நோ, முதன்மையாக இருப்பது அல்ல,
முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் கெட்ட நடக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். நம்ம தொடர்ந்து அதை குறித்து நாம் தியானிக்கலாம். நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். ஜெபி.